மாப்பிள்ள தங்கச்சி கிட்டவே சேர்க்க மாட்டானே. என்ன பண்ணா மாப்பிள்ள தங்கச்சி கிட்ட சேர்ப்பான்? என்ன பண்ணலாம்? ஐடியா. மாப்பிள்ள தங்கச்சி கூட விருந்துக்கு கார்ல போறான். கார்ல போகாம பைக்ல போனா ஏற்கனவே நம்ம ரோடு குண்டும் குழியுமா இருக்கும். பத்தாவதுக்கு ஸ்பீட் பிரேக்கர் வேற. அதுல ஏறி இறங்கும் போது மாப்பிள்ளைக்கு தங்கச்சிக்கு டச்சிங் நடக்கும். அப்புறம் மிங் 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 நைடா மிங் 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 நைடா. காரை இப்பவே கோளாறு பண்ணிட வேண்டியதான். மிங் 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 மிங். எதை புடுங்கிறதுனே தெரியலையே. அஜிஜோ பெட்ரோல் மாட்டா. அப்பா எல்லாத்தையும் மாட்டி வச்சிருக்கானுங்க. சக்சஸ். இனி காரு ஓடாது. கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதில் பிறந்தது இன்று, யாவும் நடப்பது நன்று. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். டேய் லூசு, ஓரமா போய் நில்லு. நான் லூசா? சீதா, இன்னைக்கு தான் நீ கரெக்டா பேசிருக்க. நான் லூசா? லூஸ் தான். ஏன்னா உன் பையனையும் மருமகளையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நான் கஷ்டப்படுறேன்ல. நான் லூஸ் தான். என்ன லூசுன்னு தான் சொல்லுவீங்க. நல்ல பட்டம் கொடுக்குறீங்க. வா மாப்ள. மாப்ள விருந்துக்கா? சந்தோஷ், மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு போறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன்டா. இத போய் உங்ககிட்ட சொன்ன பாரு. எனக்கு கல்யாணம் ஆகாம அந்த குடுப்பனம் இல்ல, உனக்கு கல்யாணம் ஆகி அந்த குடுப்பனம் இல்ல. நீ என்ன பண்ற? இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு போ. அதான் உனக்கு மாமியார் வீடு. நான் வந்து உன்னை பாக்கிறேன். வர வர இந்த காளி குரங்கு பையன் ரொம்ப ஓவரா பண்றான். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவன் மாலை ஒட்ட நறுக்கணும். அம்மா நாங்க வரோமா? சரி. அத்தை, மோட்டார் போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்திட்டேன். கார்டன்ல எல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டேன். சமையல் வேலையெல்லாம் முடிச்சு ஹாட் பாக்ஸ்ல எடுத்து வச்சுட்டேன். சாமிக்கும் பூஜை பண்ணிட்டேன். அப்புறம் டேபிள்ல உங்க மாத்திரை எடுத்து வச்சிருக்கேன். அதனால நீங்க எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். வேலைக்கு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் நைட்டு வந்து மீதி வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். டேய் சஞ்சு, பாத்தியா? எல்லா வேலையும் முடிச்சு மாமியாருக்கு எந்த வேலையும் வைக்காம கிளம்புறா. பொறுப்பான குடும்ப பொண்ணுக்கு பொறப்பு வெளியில இருந்தாலும் நினைப்பெல்லாம் வீட்டுலதான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நீயும் இருக்கம்மா. அப்படி என்ன செஞ்சு கிழிச்சிட்டான்னு இப்படி பாராட்டி தள்ளுறீங்க? அதெல்லாம் மாமியார் வீட்டுல இருக்கிற மருமகளுக்கு தான் தெரியும். நீ தான் விருந்துக்கு வந்து இங்கேயே செட்டில் ஆயிட்டியே. உனக்கெல்லாம் பொறுப்புக்கு அர்த்தம் கூட தெரியாது. டேய், யாருக்கு நான் பொறுப்பு இல்ல? அபி பண்றதை விட சூப்பரா எல்லா வேலையும் பார்த்து பொறுப்பா இந்த வீட்டை பாத்துக்க முடியும் என்னால. அப்படியா? சரி, இந்த ஃபேனுக்கு சுவிட்ச் எங்க இருக்குன்னு சொல்லு பாப்போம். அது வந்து சுவிட்ச் போர்ட்ல இருக்கும். சுவிட்ச் போர்ட்ல தான் இருக்கும். அது எத்தனாவது வரிசையில இருக்குன்னு தெரியுமா உனக்கு? நீ நினைவு தெரிஞ்சதுல இருந்து இந்த வீட்டுல தானே சுத்திட்டு இருக்க. ஒரு சுவிட்ச் எங்க இருக்குன்னு கூட தெரியல உனக்கு. நீ இந்த வீட்டை பொறுப்பா பாத்துக்கிட்டியா? அது சரி, உனக்காவது ஃபேன் சுவிட்ச் எங்க இருக்குன்னு தான் தெரியாது. ஆனா உன் பொண்ணுக்கு ஃபேனே எங்க இருக்குன்னு தெரியாது. இங்க பாரு காளி. டேய், சண்டை போடாம கொஞ்ச நேரம் கூட வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டியா? அப்பா நான் வரேன்ப்பா. பாத்துப்பா, ஜாக்கிரதையா போயிட்டு வா. சரிங்கப்பா. வரேன் மாமா. நீ வாமா போலாம். வரணும். வரமா பார்த்து போயிட்டு வாமா. போயிட்டு வரேன் அத்தை.
ச்சே டேய் என்னாச்சுடா? வண்டி ஸ்டார்ட் ஆகலம்மா, என்னாச்சுன்னு தெரியல. ஓ, மாப்ள என்னாச்சு? கார் ஸ்டார்ட் ஆகல, அதான் என்னன்னு பார்க்க போறேன். மாப்ள இப்பவே டைம் ஆயிடுச்சு மாப்ள. நீ காரை சரி பண்ணி விருந்துக்கு போறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிரும் மாப்ள. மாப்ள ஆக்கி வச்ச சாப்பாடுலாம் வர ஆறி போயிரும் மாப்ள. அம்மா நீ என்ன பண்ற? இந்த என் பைக் சாவி புடி, தங்கச்சி கூப்பிட்டுட்டு பைக்ல போ. டேய் லேட் ஆக போகுது, 2 பேர் பைக்லயே போங்க. சரிம்மா வா. அப்பாடா, எப்படியோ ஒரு வழியா மாப்பிள்ளையும் தங்கச்சியும் பைக்ல அனுப்பிச்சாச்சு. நம்ம வேலை முடிஞ்சாச்சு. ஏய் குரங்கு பையல நில்லு. ஏய் சீன், என்ன வர வர மரியாதை தேயுது? உனக்கு என்ன மரியாதை வேண்டி இருக்கு? ஆ? நல்லா இருந்த கார் எப்படி ரிப்பேர் ஆச்சு? என்ன சீன், மாப்பிள்ளையும் தங்கச்சி நெருக்கமா உரசிட்டு பைக்ல போறதுக்காக நான் தான் காரோட வயரெல்லாம் புடுங்கி ரிப்பேர் பண்ண மாதிரில பாக்குற? நான்சென்ஸ். மூஞ்ச சிப்பே. பாத்தியாமா இவன் திமிர பாத்தியா? ம், காரை ரிப்பேர் பண்ணத நக்கல வர சொல்லிட்டு போறான். அவன் கிடக்குறான் லூசு பையன். நீ வா. காளி, நீ சஞ்சீவையும் அபியையும் சேர்த்து வைக்க எவ்வளவு போராடினாலும் அதுக்கு நான் விட மாட்டேன். இந்த பைக்ல பிடிச்சுக்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லையே, எப்படி உட்காருது? ஐயோ தொட்டா இவன் வேற ஓவரா பண்ணுவானே, என்ன பண்றது? டேய் எதுக்கு நீ இடிச்சிட்டே வர? சும்மா வர மாட்டேன். பிடிச்ச மாதிரியே ஆரம்பிச்சு. இடிக்காம வர மாட்டியா? இல்ல எனக்கு இதுல பிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, அதான். பிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையா? இல்ல பிடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லையா? ஐயோ உங்க வீட்டுக்கு போற வரைக்கும் என் மேல விழாம உட்காரு, இல்லைன்னா அவ்வளவுதான் உனக்கு. கொஞ்சம் தொடாம வரியா? ஏண்டா அம்பி, 2 பேரும் எங்க கப்பலா ஜோடியா எங்க போறேன்? ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல உங்க 2 பேரை பார்த்தா அப்படிதான் தெரியுறது. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இப்ப பாரு. ஐயோ சஞ்சீவ், நான் தள்ளி தான் உட்காந்துருக்கேன். இதுக்கு மேல தள்ளி உட்காந்தா கீழே விழுந்துருவேன். ஆமா 2 பேரும் ஜோடியா எங்க போறேன்? பீச்சுக்கா? நாங்க எங்க போனா உங்களுக்கு என்ன? சிக்னல் நின்னோமா, கிரீன் வந்துச்சா போயிட்டே இருங்க. இப்போதே நோண்டிட்டு இருக்கீங்க. ஏண்டா அம்பி இப்படி கோவப்படுற? ஏமா ராத்திரிலயும் உங்க வீட்டுக்காரர் இப்படிதான் உருன்னு இருப்பாரு போல. ஐயோ, ரொம்ப படுத்துது. அண்ணா அண்ணா அவங்க அமைதியா இருக்க பூ சொல்லு. வாங்கிக்கோங்கண்ணா. அதெல்லாம் வேணாமா? அண்ணா அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா. தலை நிறைய பூ வச்சா லக்ஷ்மி மாதிரி இருக்கிற உங்க ஒய்ஃப் மகாலட்சுமி மாதிரி இன்னும் அழகாயிடுவாங்க. வாங்கிக்கோங்கண்ணா. இங்க பாருப்பா, நியூ மேரேஜ் கப்பல் இப்படி கொஞ்சோண்டு பூ வச்சுக்கிட்டு போனா நல்லாவா இருக்கும்? தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு போனா நல்லா கும்முன்னு இருக்கும். என்ன மாமி, என்ன ரெக்கமெண்டேஷனா? கொஞ்சம் சைலண்டா இருங்க. அண்ணா வாங்கிக்கோங்கண்ணா. ஓ, இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போலான்னு பார்த்தா இந்த நேரம் பார்த்து சிக்னல் விழ மாட்டேங்குது. வாங்கி கொடுப்பா. ஏன் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு என்னதான் சொத்து பத்து நகை நட்டு எல்லாம் வாங்கி கொடுத்து அழகு பார்த்தாலும் அவன் வாங்கி கொடுக்கிற ஒரு முழம் மல்லிகைப்பூல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலயும் கிடைக்காது.
அது வேற லெவல் ஃபீலிங். சும்மா வாங்கி கொடுப்பா. ஐயோ தாங்க முடியல. அண்ணே, பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்குற அருமை உங்களுக்கு போக போக புரியும். ஏதோ விசேஷத்துக்கு போறீங்கன்னு நினைக்கிறேன். இப்படியா கடுகு மாதிரி பூ வச்சுட்டு போவாங்க? தலை நிறைய பூ வச்சுட்டு போங்க, எனக்கு காசே வேணாம். இந்தாம்மா வச்சுக்கோங்க. இல்ல இருக்கட்டும்ண்ணா. என்னங்க பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்குறவங்க இப்படி முறைச்சுக்கிட்டேவா பணம் கொடுப்பீங்க? சிரிச்சுக்கிட்டே கொடுங்க, அப்பதான் நான் வாங்கிப்பேன். என்ன அண்ணி, அண்ணனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் போல. பாவம் நீங்க. எவ்வளோ திமிரு இருந்தா அந்த பூ விற்கிறவங்க என்ன கலாய்க்கிறாங்க, நீ சிரிக்கிற. என்னது உனக்கு என்ன சமாளிக்கிறது கஷ்டமா? எனக்கு தான் உன்னை சமாளிக்கிறது கஷ்டம். நான் தான் சொல்றேன் என்ன தொடாதன்னு. தள்ளி உட்காந்துட்டு வா. வண்டியை நிறுத்து. இப்ப எதுக்கு நிறுத்த சொன்ன? என்னால இந்த வண்டியில இடிக்காம வர முடியல. எனக்கு பிடிச்சுக்கவும் எதுவும் இல்ல. நீ முன்னாடி போ, நான் நடந்தே வரேன். ஏய் அபி நில்லு. இங்க பார், நம்ம 2 பேரும் தனித்தனியா வீட்டுக்கு நடந்து போனா அத்தை மாமா ஏதாவது நினைச்சு கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் நீ ஒன்றும் நடந்து போக தேவையில்லை. வா வண்டியில ஏறு, நானே கூட்டு போறேன். வண்டியில ஏறுன்னு உன்னதான் சொல்றேன், வா. கோவத்துக்கு மட்டும் குறைச்சிட்டு. தெய்வானே, என்னம்மா ரெடியாம்மா? மாப்பிள்ளையும் பொண்ணு இப்போ வந்துருவாங்களா? நேரம் ஆயிடுச்சே. எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. அவங்க வந்தோடனே சாப்பிட வேண்டியதுதான். சரிம்மா சரி. சஞ்சீவ், என்ன ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்ன ரெக்வெஸ்ட்? நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை அப்பா அம்மாக்கு தெரிய வேண்டாம். அவங்க முன்னாடி என் மேல கொஞ்சம் அன்பா இருக்கிற மாதிரி காட்டிக்கோ. எங்க பாரு, இதெல்லாம் நீ சொல்லாமலே எனக்கு தெரியும். எனக்கு உன் மேல மட்டும்தான் கோபம், உங்க அப்பா அம்மா மேல இல்லை. அவங்க என் டெய்லரோட அப்பா அம்மா. அவங்க மேல எனக்கு அக்கறை இருக்கு. அவங்க வருத்தப்படுற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். வா. தெய்வானே, மாப்பிள்ளை பொண்ணு வந்தாச்சு. அபி வா. அம்மா வாங்க மாப்பிள்ளை. அப்பா. வாங்க மாப்பிள்ள. அம்மா. வாமா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? நல்லா இருக்காங்க. என்ன மாப்பிள்ளை டல்லா இருக்கீங்க? ஏன்? சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி வச்சிட்டாங்களே, அதனால. ஐயோ இல்லை மாமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பொய் சொல்லாதீங்க மாப்பிள்ளை. தான் உங்க முகத்திலே தெரியுதே. மாப்பிள்ளை, எங்களுக்கு கூட அந்த ரூம்ல தான் ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சு. ஏங்க சும்மா இருங்க. மருமகன் கிட்ட பேசுற பேச்சா இது? தெய்வானே, தம்பி என்ன எனக்கு மருமகனா? என் மகன் மாதிரி. சொல்றதுல என்ன இருக்கு? 2 பேருக்கும் புதுசா கல்யாணம் இருக்கு, பேசுறேன், அவ்வளவுதானம்மா. மகனா இருந்தா மட்டும் சொல்லலாமா? சும்மா இருங்க. ஐயோ அத்தை, விடுங்க அத்தை. மாமா நீங்க சொல்லுங்க. சொல்றேன் மாப்பிள்ளை. அந்த ஆண்டவன் எனக்கு முத்து மாதிரி 2 பொண்ணுங்களை கொடுத்தாரு. ஒரு சிப்பிக்குள்ள ஒரு முத்து இருக்கிறது அதிர்ஷ்டம் தானே. எனக்கு 2 முத்து கிடைச்சது, பேரதிர்ஷ்டம். அந்த சந்தோஷத்துல தான் அனுவையும் அபியும் வளர்த்தேன். அவங்க ஆசைப்பட்டதையெல்லாம் அடையணும்னு நினைச்சேன். அபி விஷயத்துல அது சரியா நடந்துச்சு. ஆனா
அனு விஷயத்துல என் ஆசை தப்பா போயிடுச்சு. நான் எனக்கே தெரியாம அவளை திமிர் பிடிச்சவள வளர்த்துட்டேன். அந்த திமிரே அவளை கொண்டு போய் விட்டுருச்சு. ஏங்க நடந்ததை பத்தி பேசி என்னங்க ஆக போகுது? விடுங்க. மாமா ஆமாம் மாமா, அத்தை சொல்கிறது தான் கரெக்டு. நடந்ததை பற்றி இப்போ ஏன் பேசிகிட்டு இருக்கணும்? சொல்லுங்க மாமா, உங்களது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? மாப்பிள்ள, என்னை பொறுத்த வரைக்கும் அது லவ் மேரேஜ். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு இது அரேஞ்சு மேரேஜ். அப்படி வச்சுக்கலாம். மாமா அது எப்படி மாமா? மாப்பிள்ள, எங்கள் காலத்துலலாம் இப்போ நீங்கள்லாம் பண்ணுற மாதிரி ஃப்ரீயாக யார்கிட்டையும் பேச முடியாது, லவ் பண்ண முடியாது. ஒரு பொண்ணுக்கிட்ட தனியாக நின்று பேசுகிறோன்னு தெரிஞ்சாலே அவ்வளோதான், அடி வெளுத்துருவாங்க. அப்புறம் எங்கிருந்து நீங்கள் லவ் பண்ணுவீங்க? அப்புறம் எப்படி மாமா அத்தையை லவ் பண்ணீங்க? நான் அப்போ இபியில் சேர்ந்த புதுசு. ஒரு நாள் எங்கள் அப்பா போடா சீக்கிரமாக போய் பால் வாங்கிட்டு வரான்னு என்னை அனுப்பிச்சாரு. அப்போது காலையில் ஒரு 5 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன, அப்போது திடீர்னு பார்த்தா உங்கள் அத்தை வந்து தெருவில் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் சாதாரணமாக நான் வந்து பொண்ணை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். அன்றைக்கி ஏதோ எதாச்சியாக பார்த்தேன். அது கை ஆட்டோமேட்டிக்காக பெல் அடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, கை தானாக தூக்கி லைட்டாக அப்படி வரல. என்ன, அடுத்த தடவை அந்த கையை அப்படியே இந்த காலம் மாதிரி எடுத்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் லவ் செகண்ட் லவ்ன்றாங்களே, அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஆனால் என் மனசுக்குள்ளே என்னடா இன்னும் அது வந்து அது இன்னும் அவளை பிடிச்சி போயிட்ட மாதிரி, இந்த லவ் அவகிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு ஒரு வாடகை சைக்கிளை எடுத்துக்கிட்டு அப்படியே ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி போய் அவள் வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்தி ஸ்டாண்டை போட்டு ஏதோ எனக்கு அப்படி பார்க்குறேன். அங்கே இருந்தால் ஜன்னலில் ஆட்டோமேட்டிக்காக என் கை பிரேக்கில் எஃபெக்ட் பிரேக் இருக்கிற மாதிரி கொடுத்தேன். டஸ்ட்டை கையால் தட்டுற மாதிரி ஃபூடு ஒரு ஃப்ளையிங் கிஸ்ஸு. பாயம் மூடிக்கிட்டா, ஆனால் சிரிப்பு வெளியில் தெரியுது.